இல்லைன்னு இருக்குமா? காதல் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, சண்டை இருக்கு. இந்த படத்துல என்ன வேணும்? டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. எல்லாமே இந்த படத்துல அந்த அளவுக்கு அழகா கொடுத்திருக்காங்க. நல்லா என் பையனே சாங்ஸ்க்கெல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணா. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு படம். ஆனா அதே எனக்கு ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வில்லனுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீரோவும் சரி வில்லனும் சரி மாஸ் காமிச்சிட்டாங்க. அண்ட் சிவா நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ். ஒரு சீனும் நீங்க அழகா என்ஜாய் பண்ணலாம். கிளாப் பண்ணி சிவா நீங்க டிஃப்ரெண்டா பாக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் அது. ஆனா வேற லெவல் பண்ணிருந்தாங்க. கதையில பேஸே ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே கவர் பண்ணிருக்காங்க. ஒரு லவ் வச்சுதான் ஃபுல் படமே அதான். ஆனா அந்த லவ் வச்சு அந்த ஆக்ஷன் சீன்ஸே எவ்வளவு அழகா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முருகதாஸ் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்டர்மிஷன் முன்னாடி பிரேக் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன்ல அழகா காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா வேற லெவல் இருப்பாரு. சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் துப்பாக்கி 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாவே அது துப்பாக்கி 2 மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. உண்மையாவே முருகதாஸ் சார் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. படம் செம்ம. ஃபேன் காலா இருந்தாலும் உண்மையா சொல்லணும் இல்லன்னா நான் ஃபேன் கால் தான் இல்லன்னு நான் சொல்ல. உண்மையாவே படம் நான் போய் பாருங்க. படமே பிடிச்சிருக்குன்னா நம்ம எந்த சீனை சொல்ல. படமே அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா தளபதி எப்படி துப்பாக்கி அவர் கையில கொடுத்தாரு. அந்த துப்பாக்கியே இந்த படம் ஃபுல்லா டிராவல். ஒரு துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணமோ அதுதான் இந்த படத்துல பண்ணிருக்காங்க. இந்த சொசைட்டில என்னமா சொல்லிருக்காரு முருகதாஸ்? யாருன்னா ஒருத்தர் கீழே விழுந்தானா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போவாத, அவங்கள தூக்கி போய் ஹாஸ்பிட்டல்ல சேரு. அதுதான் முருகதாஸ் ஐயா சூப்பர் மெசேஜா இந்த படத்துல செருப்பை அடிச்சு சொல்லியிருக்காரு தலைவா. செருப்பு எடுத்து அதுதான் இந்த படத்துல சூப்பர் மெசேஜ். கண்டிப்பா வரேன் தலைவா. படம் வாய்ப்பு வரலன்னு வச்சுக்க ஒவ்வொரு டேரக்டர் நானே அடிப்பேன். கம்பேரிங் டு தர்பார் சிக்கந்தரோட இது ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் ஃபிலிம் தான். அது சிவகார்த்திகேயன் வச்சு அவருக்கு தேவையான மாஸ் காமெடி எல்லாமே கொடுத்துருக்காரு. வித்யுத் ஜமலோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு தெரியுற மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் நல்லா. அதை விட இதுல ஸ்டைலிஷா காட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிடிச்ச சீன் இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு தெரியல. இந்த நடிப்பெல்லாம் எங்க கிடைக்கும்? சூப்பரான. ஏன்னா இப்ப தளபதி படத்துக்கு போயிட்டாரு, தலை கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இப்ப அடுத்த குட்டி தளபதி இவர் தான். ஏன்னா நடிப்பின் இமயம் நடிப்பின் சிவயம் இவர் தான் தலைவா. பயங்கரம். இந்த படம் எல்லாம் பார்க்கலன்னு நினைச்சீங்க என் கட்ட வேகாது. இன்னும் 2 வாட்டி பார்க்கணும். அப்படியாப்பட்ட ஒரு படம் இது.